ஆவிக்குரியவர்களின் 3 மகா பெரிய எதிரிகள். ஆம், இந்த 3 எதிரிகளினுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம முன்னேறி செல்ல செல்ல நமக்கு வரக்கூடிய யுத்தங்கள் நிறையா இருக்கிறது. அதில் 3 விதமாக இந்த யுத்தங்கள் ஒரு தேவ ஜனத்தை, ஒரு தேவ பிள்ளையை, ஒரு ஆவிக்குரியவனை, கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவனை, ஆவியில் மறுபடி பிறந்தவனை தாக்கக்கூடிய 3 எதிரிகளை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அருமையான சப்ஜெக்ட், இந்த அருமையான ரகசியம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம பலமுறை யோசிப்போம், நம்ம நண்பர்கள் தான் நம்மளை பாவத்தில் உள்ள வச்சிடுறாங்க, இல்லை நம்ம கம்பெனியில் உள்ள பிரச்சனை, இல்லை நம்ம சர்ச்சில் உள்ள பிரச்சனை, இல்லை என் வீட்டுக்கிட்ட உள்ள பிரச்சனை, இல்லை அந்த பாவ பழக்கம், அப்படி நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு 3 காரியம் ஆட்டி படைக்குதுன்னா அதை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும். அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த அருமையான ரகசியத்தை புரிந்து கொண்ட பிறகு உங்கள் மனசாட்சியில், உங்கள் இருதயத்துக்குள்ளே இது ஜொலிக்கிற ஒரு அருமையான நட்சத்திரத்தை போல இது கிளிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கும். ட்விங்கிள் ஸ்டார் போல, ஒரு மின்னுகிற நட்சத்திரம் போல இந்த அருமையான ரகசியம் உங்களுக்குள் இருந்து ஜொலிக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஆபத்தான போராட்டமான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வசனம், இந்த ஆவிக்குரிய ஆவிய ஜீவனுள்ள இந்த வார்த்தை உங்களுக்குள் பிரகாசிக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இது சாதாரண எழுதப்பட்ட வார்த்தையாக மட்டும் இனி இருக்க போகிறதில்ல. இது ஆவியாக ஜீவனாக உங்கள் இருதயத்துக்குள்ளே பதிக்கப்பட்ட ஒரு முத்தரம், மோதிரம் போல, ஒரு கிரீடம் போல இது மினுகுகிறத நீங்கள் உணர்வீங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க இந்த 3 ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்தும்? பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை மட்டும் திறந்தார். ஸோ வேதம் சொல்லுகிறது கர்த்தர் லீதியானுடைய இருதயத்தை திறந்தார் என்று. ஸோ இருதயத்தை திறக்கலைன்னா நம்ம எவ்வளோ வசனம் கேட்டாலும் அது நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும், சிந்தனையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் நீங்கள் அநேகர்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும், ஜெபிக்க தெரியும், ஜெபத்தை பற்றி கேட்டால் ஜெபத்தை பற்றி தெரியும், உபாசத்தை பற்றி கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க, சண்டை போடக்கூடாதான்னு கேட்டால் அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. எல்லாமே தெளிவாக சொன்னால் அவங்க ப்ராக்டிக்கலாக, அனுபவ ரீதியாக அவங்களால செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம், தே ஹேவ் நாலேஜ் அபவுட் எவ்ரிதிங் பட் தே டு நாட் ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஸ்பிரிட் அண்ட் லைஃப் டு ஹெல்ப் தம். அவர்களுக்கு ஆவியானுடைய உதவி கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தையினுடைய அந்த ஆவியும் ஜீவனும் கிடைக்கவில்லை. ஏன்னா அவர்கள் கேட்ட வசனங்கள் எல்லாம் நாலேஜாக, அறிவாக, சிந்தனையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அறிவு கொள்ளும். நீங்கள் கேட்ட வசனம் அது அறிவாக ஸ்டோர் ஆகி விடாமல் அது உங்கள் இருதயத்துக்கு போச்சுன்னா ஆவியாகவும் ஜீவனாகவும் அது மாறிவிடுகிறது. அதனால தான் நீங்கள் ஜெபத்தோடு கேட்க வேண்டும். நாம் நிறைய அறிந்து கொள்ள நம்மளுடைய சிந்தனை என்ன செய்யும் என்றால் அறிவில் பெருகும். எல்லாமே தெரியும், ஆனால் அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாதுன்னா எல்லா விஷயங்களும் உங்கள் மண்டையிலையும் உங்கள் சிந்தனையிலையும் இருக்கிறது. அதை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு வந்தால் தான் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரீவில்ல உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு விட்டு கொடுத்தாதான் அந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்கு போகும். அதனால் இதை கேட்குற ஒவ்வொரு பேரும் ஜெபத்தோடு முழு மனதாக கேட்டிங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அப்பாற்பட்ட, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட, தேவனால் நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நபராக, ஒரு பெண்மணியாக, ஒரு சகோதரனாக மாறுகிறதுல எந்த சந்தேகம் இல்லை. வாங்க அந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம் உலகம். இந்த உலகம்தான் இன்னைக்கு ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்க்கையும் நாசாக்குகிறது. நீங்கள் வெளியே போகிறீங்க, நீங்கள் பாவமே செய்யலை, நீங்கள் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் போடலை, எதையுமே நீங்கள் செய்யலை, ஆட்டோமேட்டிக் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க, தானாக உள்ளே வரும். நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா உங்கள் வஸ்திரங்கள், உங்கள் காரோ பைக்கோ எது போயிட்டு வந்தாலும் தூசி ஒட்டிக்கிடும். இதே போல் ஒரு தேவ ஜனம், நீங்கள் உலகம் சொல்லக்கூடிய இந்த ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் உலகம் சொன்னோன்னே இந்த உலகத்தை நினைக்கக்கூடாது. இந்த உலகம் சொல்லுகிற ஒரு உலகம் இருக்கிறது, அது இயற்கையான உலகம். இந்த ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்கிறது. இதுதான் என்னென்னா, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போனால் ஒரே சினிமா பாட்டு, ஆடம்பரம், உலக விஷயம் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கேட்டுட்டு நீங்கள் அதிலிருந்து ஒதுக்கப்பட்டு தான் இருப்பீங்க. இந்த ஆடம்பரம் வேண்டாம்,
இந்த குத்தாட்டம் வேண்டாம், இந்த இச்சையான விஷயங்கள் வேண்டான்னு உங்களை ஒதுக்கி இருந்தாலும் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது அங்கே ஓடின அந்த சினிமா பாடல் உங்கள் இருதயத்தில் ஓடலாம், சிந்தனையில் ஓடும். என்னடா நம்ம தான் அதை பாடவே இல்லையே, எப்படி இது வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனை சொல்லுகிறது ஒரு ஜெராக்ஸ் மிஷின் போல. அது எதை ரிசீவ் பண்ணுதோ அதை அப்படியே படித்து வச்சுக்கிடும். ஏன்னா உங்களுக்கு சப்கான்ஷியஸ்லாம் இருக்குது, அது தானாகவே எடுத்துக்கொள்ளும். வண்டி ஓட்டுறவங்களுக்கு, நல்லா அந்த வெங்காயம் வெட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு முறை அவங்க ஒரு கலையை படிச்சிட்டாங்கன்னா தன்னாலே அவங்க கை என்ன செய்யும், அந்த வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கும். இந்த கார் ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க. போக போக கால் தன்னாலே என்ன செய்யும், கிளச் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, எல்லாமே தானாக அது செயல்படும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த கிளச்சு கண்ட்ரோல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனால் அதை படிச்சிட்டாங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது, தூசி மாதிரி மாறிடும். அந்த சிந்தனைகளில் எளிமையாக சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் தானாக கால் என்ன செய்கிறது, வண்டியை ஓட்டுகிறது. இதே போல் தான் எல்லா விஷயமும். வண்டினாலும் சரி, ஒரு கேஸ்னாலும் சரி, நீங்கள் அதை ஆன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சப்கான்ஷியஸில் ஆண்டர் பதிய வச்சிடுறாரு. எல்லா நேரம் நீங்கள் ஒன்றும் புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மைக்ரோ ஓவன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், நாள் படிக்கிறீங்க. எல்லா நாளுமா படித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவர் படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி நம்ம சிந்தனையில் செட் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், தினமும் நீங்கள் ஃப்ரிட்ஜை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க. தெரியாதவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஏன்னா தினமும் நீங்கள் மறந்து போயிடுறீங்க. ஏன் உங்களுக்கு மறக்கலை? இப்போ ஒரு தாயார் தினமும் சமையலை மறந்து போயிடுறாங்க வச்சுக்கோங்களேன். காலையில் எழும்புறாங்க, சாம்பார் எப்படி செய்யணும்னு படிக்கிறாங்க. நைட் ஆனால் அடுத்த நாள் எந்திக்கும் பொழுது சாம்பார் செய்ய மறந்துட்டாங்க. இப்போ திரும்பியும் படிக்கிறாங்க. ஆண்டவர் நம்முடைய சிந்தனையை அப்படி படைக்கவில்லை. நம்முடைய சிந்தனையில் சில ஹெல்பிங் நாலேஜ் இருக்குது. நம்ம படித்து கொண்டதை நினைவு வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, சப்கான்ஷியஸ் இருக்குது. இதெல்லாம் அப்படி நினைவில் வச்சுக்கிடும். நம்ம மறந்தாலும் அது நினைவு வச்சுக்கிடும். இது உதவிக்காக, கர்த்தர் நல்லதுக்காக கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா என்ன ஆகும், அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டு என் கணவர் யார், என் மனைவி யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அதை கொடுத்ததுனால தான் ஓகே என் பிள்ளைகள் இது, என் வீடு இதுன்னு உங்களுக்கு தெரிகிறது. இல்லை எல்லாமே மறந்துடுறீங்கன்னா என் வீடு எதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து இது யாருன்னு கேட்பீங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம சிந்தனையில் அழகான விஷயங்களை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த நல்ல விஷயங்களை பிசாசு என்ன செய்கிறான், அசுத்தத்துக்கு யூஸ் பண்ணுறான். அது தானாகவே என்ன செய்யும், இந்த உலகத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு சினிமா பாட்டு ஓடுதுன்னா உங்கள் காது கேட்கும். நீங்கள் அதை வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் காது கேட்டு தான் ஆகும். என் காதில் சத்தம் கேட்காமல் போகட்டும்னு யாராலையும் செய்ய முடியாது. ஒரு சினிமா பாட்டு ஓடுது, ஒரு குத்தாட்டம் பாட்டு ஓடுதுன்னா நீங்கள் அதுக்கிட்ட நின்னீங்கன்னா உங்கள் காதில் கேட்க தான் செய்யும். அது எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் காதுக்குள்ளே போகும். கண்ணுக்குள்ளே இச்சையான விஷயங்கள் தானாக போக தான் செய்யும். ஆடம்பரமான விஷயங்கள் உள்ளே போக தான் செய்யும். அலங்காரமான விஷயங்கள் உள்ளே போக தான் செய்யும். இதை தடுக்கவே முடியாது. போனவைகள் என்ன செய்யும்னா மெதுவாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தானாக இருக்கும் பொழுது, இருட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு சினிமா பாடல், தனிமையாக இருக்கும் பொழுது அந்த சினிமா பாடலுடைய ஒரு இசை, குளிக்கும் பொழுதோ இல்லை கேஸில் வேலை செய்யும் பொழுதோ அந்த இசை மெதுவாக வரும். இதுதான் அந்த உலகத்தினுடைய எஃபெக்ட். இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு இது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ஃபுல்லாகவே இந்த உலகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் அங்கே பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிட்டுனா அதை பேசி கொண்டு இருப்பாங்க. ஒரு உலக பொருள் வந்துட்டுனா அதை பற்றி பேசுவாங்க. ஒரு மாடலான ட்ரெஸ் வந்துட்டுனா அதை பற்றி பேசுவாங்க. இப்படி உலகத்தை பற்றியே பேசுகிற இடம் தான் இந்த ஸ்கூல்னாலும் சரி, ஆஃபீஸ்னாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் உலகம்தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்பர் 1 எதிரி நமக்கு உலகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழுகிற இடமே இதுதான். நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம முதலடியாக கால் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வருகிற இடம் உலகம். அப்போ இந்த உலகத்துட்டு நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இதை குறித்து தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா, உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் ஆவி என்ன செய்யணும்னா உலகத்தை போலவே வாழ வைக்கும். ஒரு சினிமா ஸ்டாரை போலவே உங்களை மாற வைக்கும். இந்த உலகத்தில் உள்ள என்ன காரியம் இச்சையாக வருகிறதோ அதே உங்களை செய்ய வைக்கும். கிழிஞ்ச ஆடைகளே போட வைக்கும். அதுதான் இன்றைக்குள்ள மாடல்னால் அதை தான் செய்ய வைக்கும். உலகம் எப்படி போதோ அப்படி மாற வைக்கும். தேவ ஜனங்களே, இந்த உலக ஆவி ரொம்ப மோசமானது. இந்த உலகத்தில் ஆணும் திருமணம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுனா இனி அதை தான் இந்த உலகம் செய்ய வைக்கும். பெண்ணும் திருமணம் பண்ணுறாங்கன்னா அதை இனி செய்ய வைக்கும். அதில் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்ல வைக்கும். இப்படி வித்தியாசமான ஆவிகளை உடையது தான், பிசாசின் ஆவிகளை உடையது தான் இந்த உலகம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கு உலகத்தின் ஆவி இல்லை,
ஏன்னா இந்த உலகத்தை நேசிக்க ஆபத்து. அதனால தான் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் 2வது வரியிலிருந்து போட்டிருக்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உலகத்தில் ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது ஆண்டவர் தப்புன்னு சொல்லலை. அது உங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்குறீங்க, போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்குறீங்க. அது எதுவாக இருக்கட்டுமே, இந்த உலகத்தான் வாங்குறதே நீங்கள் வாங்கலாம், தப்பே கிடையாது. நீங்களும் போகிறீங்க, கடையில் போய் முடிய வெட்டுறீங்க, வாரீங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஆக்டர்ஸ் போல், இந்த ஆக்டரஸை போல், இந்த ஹீரோவை போல் இப்படி தான் இருக்கணும். அப்போது நீங்கள் உங்களுடைய பேட்டர்ன், உங்களுடைய முன்மாதிரியாக யாரை வைக்கிறீங்களோ அது ஆபத்தாக மாறுகிறது. ஆனால் நீங்கள் கடைக்கு போகிறீங்க, முடிய வெட்டுறீங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வெட்டுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு சளி பிடிக்காத மாதிரியும், உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மாடலை நீங்கள் வச்சுக்கிட்டு அது ஒரு தவறு கிடையாது. இப்போ ஆண்களுக்கு முடி வெட்டி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, பெண்களுக்கு வீட்டிலே பண்ணிடுறாங்க. ஆண்களுக்கு வெட்டுறது போல் பெண்களுக்கு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆண்கள் கண்டிப்பாக போனால் அப்படியே வரிசையாக இருக்கும், இந்த மாடல், அந்த மாடல், இந்த மாடல் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான மாடலை சூஸ் பண்ணுறது தவறே கிடையாது. ஆனால் அந்த உலகம் போகிற ஒவ்வொரு மாடலில் போய் கொண்டு இருக்கும் பொழுது தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இதை நினைக்க ஆரம்பிப்போம். ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குதுன்னு வைங்களேன், அது தலை மட்டும்தானே எட்டி பார்க்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்துடும். இதே போல் தான் நம்ம சேரீயில் தீ பிடிச்சிட்டு, அது லைட்டாக முந்தானியில் மட்டும்தானே லைட்டாக தானே தீ பிடிச்சிருக்கு, அது ஒன்றும் செய்யாதுன்னு யாராவது நினைப்பாங்களா? அங்கே பிடிச்ச தீ மொத்தமாக பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதே போல் தான் நம்ம கொஞ்சம் உலகத்துக்கு இடம் கொடுத்து நம்ம அப்படியே விட்டு போனோன்னா ஆபத்து இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால தான் ரோமர் 12:2 பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல், எப்படி சொல்கிறாரு, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அப்போ எப்படி வாழணும்? ஒரு தேவ ஊழியர் சொன்னார், உலகத்தோடு ஒட்டி வாழையா இல்லை உலகத்தை வெட்டி வாழையான்னு கேட்டார். நான் சொல்லுகிறேன், இந்த காணக்கூடிய உலகத்தை பற்றி பவுல் சொல்லவில்லை, காணப்படாத ஆவிக்குரிய மண்டலம். அந்த மண்டலத்தில் தான் என்ன செய்கிறது? இந்த அந்தகார ஆவிகள் என்ன செய்கிறது? ஹீரோயிசத்தை எழுப்பி விடுகிறது, ட்ரெண்டை எழுப்பி விடுகிறது, மாடல் எழுப்பி விடுகிறது, இச்சைகளை எழுப்பி விடுகிறது. அதை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது, உலகத்துக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் அந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்க்குறீங்க. பஸ்ஸுக்குள்ளே தான் யாரையும் உட்கார்றீங்க, அங்கே பார்த்தா இச்சையான ஹேர் கட்டிங், இச்சையான உடைகள், இச்சையான விஷயங்கள் உங்கள் கண்களை தீட்டுப்படுத்த வருகிறது. நீங்கள் இப்போ சோத்திரம் பண்ணி கொண்டு உங்களை காத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா உலக சிநேகம் ஆபத்துன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அடுத்தது உலகத்தோடு ஒட்டி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள கெட்டவர்களோடு நம்ம பேசவே கூடாது, அப்படி கிடையாது. அன்பாக இருக்கிறது வேற, ஐக்கியமாக இருக்கிறது வேற. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஃபெல்லோஷிப் தான் ஆபத்து. திருடர்களோடு ஒரு திருடனாக மாறுகிறது ஆபத்து. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவன் திருடன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுனால ஒரு தப்பு கிடையாது. அவன் திருடனாக இருக்கிறான்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் திருடனாக இருந்தால் அவன் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் ஆபத்து. அதனால் எல்லாருக்கூடையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுது இந்த ஆவி எங்கே உள்ளது, இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க உபதேசம் எப்படி இருக்குது, அவங்க பேச்சு எப்படி இருக்குது, அவங்க தில்லுமுள்ளு உடையவர்களா இல்லை நல்ல ஆவிய உடையவர்களா? சிலவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களையும் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அதான் நம்ம அன்பாக இருந்துக்கிடலாம், ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. ஐக்கியம் தான் பவுல் சொல்லுகிறார், ஆகாத சம்பாஷணை என்று சொல்லுகிறார். அதுதான் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஏன்னா அவங்க கர்த்தருடைய ஆலோசனையை சொல்ல மாட்டாங்க, அவங்க சொந்த ஆலோசனையை சொல்லுவாங்க. அதனால தான் தேவ ஜனங்கள் ஐக்கியமாக இருக்கிறத கர்த்தருடைய ஆவிய உடையவர்கள்ட்டையும் பரிசுத்த ஆவிய உடையவர்கள்ட்ட தான் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பாக இருக்கணும். அன்பு வேற, ஐக்கியம் வேற. லவ் அண்ட் ஃபெல்லோஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அன்வான்ட் ஃபெல்லோஷிப் வில் டெஸ்ட்ராய் யுவர் காட்லி பிஹேவியர். அப்போ உங்களுடைய கர்த்தருடைய அந்த நல்ல கேரக்டரை கெட்டு போக பண்ணுகிறதே இந்த உலகம் தான். லோத்தினுடைய மனைவியை பாருங்கள், கர்த்தர் சத்தத்தை கேட்டு கணவரை நம்பி பிள்ளைகளோடு வெளியே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது உலகம் இழுக்குது. என்ன இழுக்குது? என் வீடு, அதில் ஒரு இச்சை. அந்த வீடு எங்கே? பெரிய பரிசுத்தமான ஊர்லையா இருக்குது? ஓரணை சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய பாவத்தை உடைய மோசமான சோதமில் இருக்குது. அந்த பாவத்தை குறிச்செல்லாம் உணர்வு இல்லை. என் வீடு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பெருமூச்சிலே உப்பு தூணாக மாறினா நம்ம பெருமூச்சு எதா இருக்குது? பரிசுத்தம் தான் என் மூச்சுன்னு தேவ மனிதர் பாடுகிறார். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் உலகம் தான் என் மூச்சு, வீடு தான் என் பேச்சு, பணம் தான் என் மூச்சு,
சொகுசு தான் என் பேச்சு, இப்படி மாறிட்டு இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம போக தான் போகிறோம். யோபு சொல்லுகிறார், வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போகிறோம். நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். அவ்வளோதான். என்னதான் என்ன கோட் ஷோட் போட்டு வச்சாலும் என் சரீரத்தை புழு அரிக்க தான் செய்ய போகிறது. நான் மரித்த பிறகு என்ன தான் செஞ்சாலும் நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டிய சரீரம்தான். ஆனால் தேவ ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நம்மளுடைய மூச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் தான் நம்ம மூச்சாக இருக்கணும். தேவன் தான் நம்ம மூச்சும் பேச்சாக இருந்துச்சுன்னா அது இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலையும் அது பிரதித்திரமாக பிரதிபலன் அளிக்கும். பண ஆசை உள்ளவங்களுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். அதனால தான் லாசரும் ஐஸ்வர்யானை பாருங்கள். ஆபிரகாம் சொல்கிறாரு ஐஸ்வர்யானை பார்த்து, அவன் கேட்குறான், ஐயா அந்த வியாதி பிடிச்ச அந்த லாசருடைய சின்ன விரல், சுண்டு விரலில் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாவை குளிர பண்ணுங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய பிச்சை பார்த்தீங்களா? பூமியில் பிச்சைக்காரனாக வாழ்ந்த லாசரு கூட இந்த பிச்சையை கேட்கல. ஆனால் பூமியில் ஐஸ்வர்யனாக வாழ்ந்த செல்வந்தன் ஒரு பிச்சைக்காரனுடைய விரலில் ஒரு சொட்டு தண்ணியை தொட்டு என் நாவை குளிர பண்ணுங்க. பார்த்தீங்களா, பாதாளத்தில் போய் பிச்சை எடுக்கிறான். காரணம் என்ன? பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறவன் பூமியில் மட்டும்தான் இருக்க முடியும். பூமியிலையும் தேவனை சுமக்கிறவன் பரலோகத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்பான். அதுதாங்க நித்திய வாழ்க்கை. 80 வயசு 70 வயசு நித்திய வாழ்க்கை கிடையாது. கோடி கோடியாக வாழ போகிறோமே, அதுதான் நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம சேமித்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேருங்கன்னு சொன்னார். பூமியில் திருடர்களும் பூச்சிகளும் திருடும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடாதா? சேர்த்து வைக்கலாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நகையை சேர்த்து வைங்க, தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஆண்டு சொல்கிறாரு, பேர் ஆசை தான் தப்பு, பண ஆசை தான் தப்பு. பணம் தப்புன்னு பைபிளில் போடலை, பொருள் தப்புன்னு போடலை. பொருள் ஆசை தப்பு, பணம் தப்புன்னு சொல்லலை, பண ஆசை தப்பு. புரிகிறதா? ஆண்டு இச்சைகளை தான் தப்புன்னு சொல்கிறாரு. நீங்கள் தவறாக புரிந்துடக்கூடாது. ஐயோ என்ன வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது வாங்கக்கூடாது இது வாங்கக்கூடாது. அப்படி இல்லை. உலக ஸ்நேகம் தான் ஆபத்து. உலகத்தில் தான் இருக்கிறீங்க. பவுல் அழகாக சொல்கிறாரு. அப்படி பார்த்தா நீங்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் தவறானவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர். இவங்களை விட்டுலாம் பிரிஞ்சிருக்குன்னு நினச்சா பின்ன உலகத்தை விட்டு வெளியே போகணுன்னு பவுல் சொல்கிறார். அது செய்ய வேண்டாம். நீங்கள் அவங்களோடு கலந்து நீங்கள் நாசாயிராதீங்க அப்படின்னு சொல்லுகிறது. ஏன்னா புளித்த மாவுக்கு ரொம்பவே பவர் கூட. நல்ல மாவை புளித்த மாவு என்ன செய்யும்னா கெட்டு போக பண்ணிடும். ஆனால் புளித்த மாவை நல்ல மாவு என்ன செய்யாது, நல்லதாக மாற்றாது. இதை பற்றி தான் பவுல் சொல்கிறாரு. கொஞ்சம் புளித்த மாவு, நிறைய இல்லை, கொஞ்சம் புளித்த மாவு எல்லா நல்ல மாவையும் நாசாக்கிரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக நாசமாக போயிடுவீங்க. அதனால தான் இந்த உலகம் ஆபத்தானது. அப்போ லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. திரும்பி எதை பார்த்தாங்க? அவங்களுடைய ஆஸ்தி, அவங்க வீடில் அக்கினி விழுகிறத பார்த்தாங்க. அவங்க இருந்த வீடு, வளர்ந்த ஊர் அழிகிறத பார்த்தாங்க. அதை அவங்க பெருமூச்சு விட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இது என்ன உப்பு தூணாக மாற்ற போகுது, நான் சாவ போகிறேன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளே சாவு இருந்துச்சு. ஸோ உலகம் ரொம்ப ஆபத்தான விஷயம். நம்பர் 2 சுயம். நம்ம 1வது விஷயம் என்ன பார்த்தோம்? உலகம். அந்த உலகத்தை குறித்து நிறையா வசனங்கள் இருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17, 1 யோவான் 2:15. இதெல்லாம் உலகத்தை குறித்து நம்மளை எச்சரிக்கிற வார்த்தைகள். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ இந்த உலகம்னு சொல்லுகிறது ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, அதில் பிசாசினால் இயக்கப்படுகிற ட்ரெண்டு, மாடஸ்ட், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அவன் அனுப்பி விடுகிற சில சாதனம் இருக்கிறது. அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ 2வது விஷயம் சுயம், செல்ஃப். நிறைய பேர் சொல்லுவாங்களே, இவன் ரொம்ப செல்ஃபிஷ் மேன், இவன் ரொம்ப செல்ஃபிஷ் உமன், ரொம்ப சுயநலவாதின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இந்த சுயம், செல்ஃப், நான். இந்த லூசிஃபர் ஒவ்வொரு முறையும் அவன் கெட்ட எண்ணம் கொள்ளும் பொழுது சொன்னான், நான் உன்னதத்துக்கு நான் அவரை போல மாறுவேன், நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டி நான் சொல்லி கொண்டு இருந்தான். அப்போ தான் அவன் கீழே விழுந்தான், பெருமையில் விழுந்தான். என்னைக்கு இந்த சுயம் நான் வருகிறதோ அங்கே நம்ம என்ன செய்கிறோம்? பலவீனப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று என்னை பாவம் செய்ய வைக்கிறது.
என்று அழகாக விளக்குறார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த சுயத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த பாவ பிரமாணத்தை குறித்து அழகாக சொல்லுகிறார். ஸோ அதனால் சுயம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சுயத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ ஜனங்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்தை நீங்கள் ஆண்டவருடைய அன்புனால ஜெயித்துடலாம், உலகத்தை நேசிக்காமல். ஆனால் சுயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்க முடியாது. நிறையா ஏசப்பாவை நேசிக்கிறவங்க சுயநலவாதியாக இருப்பாங்க. வாலிபரில் பாருங்கள், ரொம்ப ஏசப்பாவை நேசிப்பாங்க. ஆனால் சுயத்தை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. மாம்ச இச்சைகளில் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள போல் ஏசப்பாவை நேசிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நேசிப்பாங்க. ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்டருக்காக எதனாலும் செய்வாங்கன்னு வைங்களேன். ஆனால் இந்த இச்சைகள், செல்ஃப் அவங்கள ஜெயித்து கொண்டே இருக்கும். ஒரு பிசாசை கூட இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், விரட்டிடலாம். ஆனால் நம்ம செல்ஃப் இதை விரட்ட முடியுமா? இதை விரட்டிட்டிங்கன்னா நீங்களே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இது நீங்கள் தான் அந்த நபர். அப்போ உங்களை எதிர்க்கிற ரெண்டாவது எதிரி நீங்கள் தான் அந்த நபர். அப்போது உங்கள் ஃப்ரீ வில்லை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை நேசித்தாலும் இதில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்த சுயத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் சிலுவையில் அறையப்படணும். அப்போ ஆண்டவர் சில பாடுகளை உங்களுக்கு அனுமதிப்பார். நீங்கள் அதை தாங்கியே ஆகணும். அந்த பாடுகளிலும் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும். அதான் கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ நம்ம சிலுவையில் அறையப்படுவோம். மீன்ஸ் ஃபிசிக்கலாக இல்லை. பூமியில் உள்ள சிலுவை பற்றி ஆண்டு சொல்லலை. ஆவிக்குரிய சிலுவைகள், கஷ்டங்கள், பாரங்கள் ஆண்டு நமக்கு சிலதை தருவார். எல்லாம் நம்ம நன்மைக்காக தான். ஏன்னா பிசாசை இயேசுவின் நாமத்தில் விரட்டிடலாம். ஆனால் உங்கள் சுயத்தை இயேசுவின் நாமத்தில் விரட்ட முடியாது. அது சிலுவை தான் சுமக்கணும். பிசாசை விரட்டுறதுக்கு சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமம் சொன்னால் ஓடிடுவான். சரி, நம்மளை எதிர்க்கிற ரெண்டாவது எதிரி பிசாசோ உலகமோ அல்ல, அது நம்ம தான். இன்றைக்கி நிறைய நேரம் ஜெபிக்கணும்னு எழும்பும் பொழுது தூக்கம் எலும்ப விடுதா? எலும்ப விடாது. அதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அப்போ நமக்குள்ளாடி ஒரு சிந்தனை இருக்குது, மாம்ச சிந்தனை. இதை குறித்தான் பவுல் சொல்லுகிறார், மாம்ச சிந்தனை மரணம். மாம்ச சிந்தனையும் தேவனுக்கு விரோதமான பகை தான். அப்போ மாம்ச சிந்தனை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ இந்த மாம்ச சிந்தனையை அழிக்கணும்னா என்ன செய்ய? ஆவியில் வாழ ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவிலாம் நடத்தப்பட வேண்டும். உபத்திரவங்களிலும் சிலுவை சுமந்து கொண்டு கர்த்தருக்காக சிலுவை சுமக்கும் பொழுது நம்ம செல்ஃப், நம்ம சுயம் அழிக்கப்படும். அப்போ நான் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் கர்த்தர் என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். அப்போ நம்மளை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும், சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த செல்ஃப் டிசிஷன் வரும்பொழுது அவர் கஷ்டப்பட்டார். பிசாசை ஈஸியாக விரட்டினார் இயேசுநாதர். ஏன்னா அவர் உண்மையாகவே மனுஷனாக வந்ததுனால இந்த பாடு அவருக்கு இருந்துச்சு. எந்த பாடு? டிசிஷன் எடுக்கிற பாடு. இயேசு பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஆனால் கடைசியாக கெத்சமனை தோட்டத்தில் ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தம் கடைசியில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்போ அவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் ஆனது, போராட்டத்தில் இருந்தது. என்ன காரணம்? சிலுவையை வேண்டான்னு அவர் சொல்லலை. சிலுவையை சகிச்சிருவார். ஆனால் அது கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ இயேசுக்குள்ளே பல கேள்விகளை சாத்தான் எழுப்புவான் அவருடைய சிந்தனையில். அதனால் அவர் அப்படியே உட்கார்ந்து தன்னுடைய அந்த சுயம், தனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்கிட்ட யுத்தம் பண்ணுகிறது. இதை சகிக்க முடியுமா? இதுக்கு எனக்கு பலன் இருக்குமா? ஜபத்தில் பலன் அடைஞ்சு கொண்டு இருக்கிறார். இது அவருக்குள்ளாடியே உண்டாகிற ஒரு கான்ஃப்ளிக்ட். அவர் யுத்தத்தில் இருக்கிறார். யுத்தத்தில்னா அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவம் அவர் மேலே உளப்படுகிறது. அத்தனை பேருக்காக அவர் சிலுவையை சுமக்க போகிறார். இப்போ ஒரு கேள்வி, இதை நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே, இது என்னால் முடியுமா? ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லும் பொழுது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போது உலகத்தை ஜெயிக்கிறது ஈஸியாக ஜெயித்திடலாம். ஆனால் அந்த சுயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களை கீழே உழ பண்ணி கொண்டே இருக்கும். சொந்த எண்ணம். சுயம் என்றால் சொந்த எண்ணம். ஆண்டு சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவு உன் நினைவு அல்ல. அப்போ நம்ம நினைவெல்லாம் மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்ச சிந்தனை. மனிதனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஓன் ஐடியான்னு ஒன்று இருக்குது, அது நம்மளை ஆபத்தில் கொண்டு போகும். அப்போது ஒரு பக்கம் சிலுவையில் சாகணும், இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு போகலாம். அப்போது
ஏசப்பாவுடைய எண்ணம் யோசிக்குது. வேண்டான்னு சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதை சுமந்துருவேனா, இதை நான் செய்து முடித்துருவேனா, எவ்வளோ பாடு இருக்குது, ரத்தம் சிந்தணும், ஈட்டிகளால் குத்துவாங்க, காரி தூப்புவாங்க, சாட்டைகளால் அடிப்பார்கள், கைகளை கிழிப்பார்கள், உலக இரட்சகர் சிலுவையில் தொங்குவார், ரத்தம் சிந்துவார், மரிக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. மரணத்துக்கே ஏதுவான துக்கம் கொண்டாடுனதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ வேதனையில் இருக்கும் பொழுது அவருடைய டிசிஷன் தள்ளாடுகிறது. எப்படி அப்பா இதை செய்ய? ஏன்னா சீசர்களும் ஜெபிக்காமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல தான் நம்ம லைஃப்பில் நம்ம செல்ஃப் ஜெயிக்கிறதுக்கு காரணம் சின்ன சின்ன இச்சைகள் மட்டுமல்ல. சில நேரம் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும். சொந்த பிள்ளைகள் மறுதளிப்பார்கள், கணவர் மறுதளிப்பார், மனைவி விட்டுட்டு செல்கிற ஒரு சூழ்நிலை, எல்லா இடங்கள்லையும் உபத்திரவங்கள், இப்படிலாம் வரும் பொழுது நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது இருக்குது. யோபு போல எல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை. இந்த நேரத்துலையும் நம்ம கர்த்தரை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம் வரணும்னா அது சுயத்தை ஜெயிக்கிறவங்களால தான் முடியும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு நம்மளும் அறையப்பட்ட நம்ம சுயம் கண்டிப்பாக ஜெயிக்கப்படும். அப்போ சிலுவையில் அறைய நம்மளும் ஒப்பு கொடுக்கணும். 4 பேர் கேலி பண்ணுவாங்க. இயேசுவே சொன்னாங்கள்ல, சிலுவையிலேருந்து இறங்குவான்னு. எவ்வளோ நேரம் இறங்குறதுக்கு ஆகும்? ஈஸியாக இறங்கி விடுவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தெய்வ ஜனங்களே, அவர் இறங்கி வரல. காரணம் என்ன? அவர் சிலுவையை சுமந்தார். அது தெய்வ சித்தம். அப்போது இறங்கிவான்னு சொல்லுகிறது மனுஷனுடைய எண்ணம். இறங்கி வந்திருந்தால் சுயம் தோத்துட்டார், சுயத்தில் தோற்றுருப்பார். ஆனால் இறங்கி வராததுனால சுயத்தை ஜெயித்தார். நம்மளும் இன்றைக்கி நிறைய பேரால் சொல்லப்படுவோம், செஞ்சு காட்டு, நீ தான் போனியே கிறிஸ்தவன் தேடி போனியே, இப்போ நீ எல்லாத்தையும் செஞ்சு காட்டுன்னு உலகம் சொல்லும். நம்மளை சுயத்தை தூண்டும். நம்ம சுயத்தை நாம் விட்டு விடாதபடி, சுயத்தில் சித்தங்கள் டிசிஷன்ஸ் எடுத்து விடாதபடி தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். 3வது எதிரி பிசாசு. நமக்கு தெரியும், பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு வகை தேடி கொண்டு இருக்கிறான். ஆதி சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்திடக்கூடாதுன்னு பவுல் பயந்து போய் இருக்கிறேன் வேத வசனத்தில் சொல்லுகிறார். இதே போல் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதோட பவுல் சொல்லுகிறார், அவனுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அழகாக சொல்லுகிறார். ஸோ இதிலிருந்து என்ன புரிகிறது? பிசாசு தந்திரசாலி, அவன் நம்மளை எதிர்த்து கொண்டு இருக்கிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிசாசை குறித்து நம்ம கடந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம். 7 ஆயுதங்கள், மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல யுத்தம் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம தியானித்தோம். ஸோ நம்ம பிசாசை குறித்து ரொம்ப நம்ம டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இனி வர நாட்களில் பிசாசினுடைய ரூபங்கள்லாம் மாறும். ஆதி பாம்பாகிய சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, இப்படி 3 கேட்டகரியில் அவங்க கிரியை செய்வாங்க. அப்போது இனி வர நாட்கள் அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு காலம் லிட்ரலாக வரும். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து ஒரு காலத்தில் உண்மையாகவே வந்து நிற்பான். இனி போக போக பிசாசினுடைய வலிமைகள், தந்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, தெய்வ ஜனங்களை வேறு ஒன்றுமே இல்லை. யாக்கோபு அழகாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் பைபிள் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கே மனுஷகுமாரனாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 பார்த்தீங்கன்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், பிசாசின் பிடியில் உள்ளவங்களை விடுதலையாக்கினார்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போது பிசாசை விரட்டுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. லூக்கா 4 மத்தேயு 4 பார்த்தீங்கன்னா, இயேசு வனாந்தரத்தில் பிசாசோடு போராடுகிறார். அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்தின பெரிய ஆயுதமே கர்த்தருடைய வார்த்தை. பிசாசு சொல்லுவான், இந்த கல்லை அப்பமாக மாற்றும்னு. அப்பன்னு சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜெயித்தார். அப்போது ஒவ்வொரு டெம்டேஷன், ஒவ்வொரு உபத்திரவங்களும் அவன் வைக்கும் பொழுது இவர் வேத வார்த்தைகளை அனுப்பி ஜெயித்தார். அப்போ பிசாசு ஜெயிக்கணும்னா நீங்கள் வசனத்தை அனுப்பினாலே போதும், வசனத்தை பேசினாலே போதும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு வசனத்தை எடுத்து பேசுனீங்கன்னா அவன் ஓடி போவான். அப்போ நமக்கு இருக்கிற 3 எதிரி, உலகம், சுயம், பிசாசு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது பாவத்தினுடைய ஷெட்யூல், அது பாவங்கள், அது பாவம் சாராம்சத்தில் உள்ள விஷயம். நம்ம அதை குறித்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். நிறைய ஆவிக்குரிய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை கெட்டக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய நிறைய எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இது 3 எதிரிகள், 3 தன்மைகள்.
அது வந்து பாவத்தினுடைய தன்மைகள். இது வந்து தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். இது வந்து எத்தனை கேட்டகரியில் நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது. பிசாசும் பாவம் தான் செய்ய வைப்பான், உலகமும் பாவம் தான் செய்ய வைக்குது. ஆனால் எந்த ரீதியில் அது செய்ய வைக்குது? சுயம் தானாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். உலகம், சுயம், பிசாசு, இந்த மூணுமே நம்மளை பாவத்தில் தான் தள்ள போகுது. இந்த மூணு பேருமே நம்ம தள்ளி விடுற இடம் பாவம் தான். அதனால் நம்ம இன்றைக்கி பாவத்தை குறித்து பார்க்கல, அந்த பாவத்தை கொண்டு வரக்கூடிய 3 மகா பெரிய எதிரிகள் எப்படி அது வருகிறது. இதில் ஒரு வேதனையான விஷயம், அந்த நடுவில் இருக்கிற 2வது எதிரி சுயம். இதுதான் நமக்குள்ளே இருக்குது. பிசாசு உலகம் வெளியே இருக்குது, ஆனால் நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்குதுன்னா அதுதான் நம்ம சுயம். அப்போ இந்த சுயத்தை, இந்த மாம்ச எண்ணங்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்ம நிறைந்து வார்த்தையினால் நிரம்பி கர்த்தரை மட்டுமே நேசித்து உலகத்தை வெறுக்க வேண்டியதை விட்டுட்டு சிலுவையை சுமக்க நம்ம தொடங்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற எதிரி நம்மளை ஜெயிக்காமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செஞ்சிருவார்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு ஜெயிக்க உதவி செஞ்சிருவார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சுய எண்ணங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் சிலுவையில் விட்டு கொடுக்கணும். அதை தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் செய்தார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும். அப்போ இந்த எதிரியை ஜெயிக்கணும்னா நீங்கள் கம்ப்ளீட் வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். இல்லைனா உங்கள் இஷ்டத்துக்கு போயிடுவீங்க. இப்போ இந்த ஃப்ரீ வில், இந்த செல்ஃப், இந்த சுயத்தை தாறுமாறாக பயன்படுத்தினவங்கள சிலரை சொல்லி நம்ம முடித்திடலாம். அதில் ஒன்று தான் யூதாஸ் காரியோத்து. தன்னுடைய சுயத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து பிசாசின் சத்தத்தை கேட்டு தவறாக போனான், செத்து போயிட்டான். சிம்சோன் சுயத்தை தவறாக விட்டு கொடுத்தான். சவுல் ராஜா பழைய ஏற்பாட்டில் தலை துண்டிக்கப்பட்டு மரித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏகப்பட்ட பேர் சுயத்தை கர்த்தருடைய டிசிஷனுக்கு ஒப்பு கொடுக்காம தன்னுடைய மனதை சொந்த எண்ணங்களுக்கும் மாம்ச எண்ணங்களுக்கும் விட்டு கொடுத்தவங்க தான் செல்ஃபிஷ் பீப்புள், சுயநலவாதிகள் நம்ம சொல்லிக்கிறோம். கர்த்தருக்காக அவங்க நிற்கலை. உலகத்திலே சுயநலவாதிகள் இருக்காங்க, கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு யாரும் கிடையாது, கர்த்தரின் வார்த்தையை கேட்காம சொந்த எண்ணங்களுக்கு விட்டு கொடுத்தவங்க. ஸோ இந்த 3 எதிரிகளையும் எப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தோம். உலகத்தை ஜெயிக்க நீங்கள் கர்த்தர்கிட்ட அன்பு கூறினாலே போதும். சுயத்தை ஜெயிக்க நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு உங்களை ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா போதும். பிசாசை விரட்ட தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பரிசுத்தமாக இருந்து அவனை விரட்டினாலே போதும். வார்த்தையை சொல்லி விரட்டினாலே போதும். இந்த 3 மகா எதிரிகள் தான் நம்மளை சுற்றி வருவாங்க. எந்த எதிரினாலும் எடுங்க, இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பாங்க. உங்களுடைய பிரச்சனை எதுன்னு சொல்லுங்கள், இந்த 3 கேட்டகரி, இந்த 3 லிஸ்ட்டுக்குள்ளே தான் உங்கள் பிரச்சனை இருக்கும். அதனால் எனக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் 3 சாராம்சம் தான். சுதேவ ஜனங்கள் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 3 காரியங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உலகம் வருதா, தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. சுயம் வருதா, விட்டு கொடுத்து சிலுவையில் அறையப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டு சிலுவையில் மட்டும் அறைவார்னு மட்டும் நினைக்காதீங்க, அறைந்த உங்களை மகிமையும் படுத்துவார். பாடுகளை சுமந்துக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கவும் படுவீங்க. 3வது காரியம் பிசாசு. அவன் எதுக்குறானா, பயப்படவே வேண்டாம், வசனத்தை பேசுங்க, ஓடி போவான். உபாசம் எடுங்க, ஜெபிங்க. இவ்வகையான ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாதுன்னு சொல்லியிருக்கல. சில குறிப்பிட்ட பிசாசுகளை விரட்ட உபாசம் ஜெபம், அவன் உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்தை விட்டும் ஓடி போவான். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 மகா பெரிய எதிரிகளை குறித்து கர்த்தர் ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இனி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஓ, இந்த பிரச்சனைனா இது உலகம், ஆஃபீஸில் இருந்து வருதா இது உலகம், எனக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதா அது சுயம். ஓ, 4 பக்கம் வித்தியாசமான போராட்டத்தை பிசாசு கொண்டு வரானா, அப்போ இது பிசாசு தான். சரி, அப்போ இதை எப்படி ஜெயிக்கணும் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. கண்டிப்பாக இது பிரோஜனப்பட்டிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இதே போல் நல்ல நிகழ்ச்சி நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கர்த்தருடைய ஏவுதல் நாள், கிருபை நாள் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம 9 மணி அளவு இரவு நேரத்தில் நம்ம தியானிக்கிறோம். இந்த ரகசியங்களை தியானிக்கிற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. வேறு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்பிரிச்சுவல் WFக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். அப்போ தான் வீடியோ லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். காட் பிளஸ் யூ.